அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்படுவதுடன் கிறிஸ்தவர்களின் ஜெருசலேம் புனித பயணமும் புத்துயிர் பெறும் என்றும் கல்லறை தோட்டத்திற்கு நிலம் வழங்குவது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஜெருசலேம் புனித பயணம் செல்லும் திட்டம் புத்துயிர் பெறும். புனித பயணம் செல்லும் யாத்திரைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பல கிறிஸ்துவ திருச்சபையின் தற்போதைய தலையாய பிரச்சனையாக இருக்கும் கல்லறை தோட்டத்திற்கு நிலம் வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைதியுடன் இதற்கு தீர்வான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். புயலால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் கிறிஸ்தவ பெருவிழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்பு மிக்ஜாம் புயல் சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை உலுக்கியது. இப்பொழுது படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த கனமழையால் வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதியில் மழை சூழ்ந்து மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஏற்பாட்டில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு தையல் எந்திரம், இஸ்திரி பெட்டி, சேலை, போர்வை, அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். இந்த விழாவில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், கழக துணை பொதுச் செயலர் நத்தம் விஸ்வநாதன், கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, OS மணியன், ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், RB உதயகுமார், KP அன்பழகன், டாக்டர் விஜயபாஸ்கர், MSM ஆனந்தன், பா வளர்மதி, மாதவரம் மூர்த்தி, கோகுல இந்திரா, உடுமலை ராதாகிருஷ்ணன், பொன்னையன், KT ராஜேந்திர பாலாஜி, அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, சோமசுந்தரம், முக்கூர் சுப்பிரமணியம், TKM சின்னையா, PV ரமணா ஆகியோர் பங்கேற்றனர். இதேபோல கழக சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்துல் ரஹீம், எதிர்க்கட்சி துணை கொறடா அரக்கோணம் ரவி, மாவட்ட கழக செயலாளர்கள் சிறுமணியம் பலராமன், அலெக்சாண்டர், CSI அமைப்பின் மதுரை ராமநாதபுரம் மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் எட்வின் ஏசுராஜ், கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை, பேராயர் மோஷாக் ராஜா, கத்தோலிக்க திருச்சபையின் சென்னை மயிலை மறை மாவட்ட துணைத் தலைவர் பேராயர் ஸ்டான்லி செபாஸ்டியன், இந்திய சுவிசேஷ ஈக்காட்டுத்தாங்கல் திருச்சபையின் ஆயர் ராபின் ராஜ்குமார், இந்திய நல்ல சாமானியர் திருச்சபை கூட்டமைப்பின் தலைவர் ஜோசப் பாலச்சந்திரன், செயின்ட் தாமஸ் மவுண்ட் தேவாலயத்தின் நிர்வாக சகோதரி ஆரோக்கியம், முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், சீதா செல்லப்பாண்டியன், செல்ஃபி பேராலயத்தின் தேசிய தலைவர் நோவா யுவனராஜா, கழக சிறுபான்மையினர் பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.